அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். ஹம்தன் லிமன் ஹலக்கல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வஅஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் வபஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام من المؤمنين رجال صدقوا ما عاهدوا الله عليه فمنهم من قضى نحبه ومنهم من ينتظر وما بدلوا تبديلا. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, நம்முடைய வாழ்வின் இறுதி பகுதி சிறந்த பகுதியாக அல்லாஹுவாலும் அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் அங்கீகரிக்கப்பட்ட பகுதியாக அமைய வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்றைய குத்துபாவினுடைய உரையிலும் கூட இதை குறித்து, ஒரு மனிதன் நல்லமல்கள் செய்கிறான், அவன் செய்து கொண்டே இருக்கிறான், வாழ்வின் இறுதி பகுதியில் அவனை ஏதோ ஒன்று புரட்டி போட்டு விடுகிறது, அவன் நரகத்திற்குள் நுழைந்து விடுகிறான். இன்னொரு மனிதன் தவறுகளையே செய்து கொண்டிருக்கிறான், ஏதோ ஒன்று அவனை சிறப்பாக்கி வாழ்வின் இறுதி பகுதியில் ஹைரானதை செய்ய வைத்து அவனை சொர்க்கத்திற்குள் நுழைவித்து விடுகிறது. இது குறித்து வல்லலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்லுகிறார்கள்: எந்த அளவிற்கு என்றால், அந்த மனிதன் நல்லவைகளை ஹைரானவைகளை செய்து கொண்டே இருக்கிறான், அவனுக்கும் சொர்க்கத்திற்கும் இடையில் ஒரு ஜான் தான் இருக்கிறது. அவனுக்கும் சொர்க்கத்துக்கும் இடையிலே ஒரு ஜான் தான் இருக்கிறது. அந்த ஒரு ஜான் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று அவனை புரட்டி போட்டு நரகத்திற்குள் நுழைய வைத்து விடுகிறது. அதே மாதிரி அவன் தவறுகளையே செய்து கொண்டு வந்து நரகத்திற்கும் அவனுக்கும் இடையிலே ஒரு ஜான் இருக்கும் பொழுது ஏதோ ஒன்று அவனை மாற்றி சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கிறது. அந்த ஏதோ ஒன்று என்ன என்பதை தெரியணும் இல்லையா? அந்த ஏதோ ஒன்று அவனை என்ன செய்கிறது? சிறப்பாக ஆக்குகிறது அல்லது நரகத்திற்குள் தள்ளுகிறது. இது என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய அவசியம் ஒவ்வொரு மூமினுக்கும் உண்டு. அந்த ஒரு புரிதலாக இந்த உரை அமைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, இன்று இரவே இந்த உரை என்ன என்பதை குறித்து சொன்னார்கள். சஹாபிகளை குறித்து பேசப்படும் என்று. சஹாபிகள் என்றால் யார்? யாரோ வந்தாங்க போனாங்க, ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டாங்க, அப்படி அல்ல. அவர்களை கொண்டுதான் இந்த மார்க்கத்தை அல்லாஹ் நிலைநிறுத்தி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான்: மினல் முஃமினீன ரிஜாலுன் ஸதகு மா ஆஹதுல்லாஹ அலைஹ். மூமீன்களில் இருந்து சிலர் இருக்கின்றனர், அல்லாஹ்வோடு என்ன ஒப்பந்தத்தை அவர்கள் செய்தார்களோ அந்த ஒப்பந்தத்தில் அவர்கள் உண்மையாக நடந்து கொண்டார்கள். அல்லாஹ்வோட என்ன ஒப்பந்தம் செஞ்சுக்கிட்டீங்களோ அந்த ஒப்பந்தத்தை நம்ம சரியாக நடக்கிறோமா அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். அல்லாஹ்வோடு செய்த அந்த ஒப்பந்தத்தை மிகச்சரியாக நிறைவேற்றியவர்கள் அவர்கள். ஃபொமின்ஹும் மன் கபா நஹ்பஹு. அவர்களில் சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் தங்களுடைய லட்சியத்தை அடைந்து கொண்டார்கள். அவர்களுடைய லட்சியம் எதுவோ அதை அவர்கள் அடைந்து கொண்டனர். ஒமின்ஹும் மையன் தளிர்.
இன்னும் சிலர் இருக்கின்றனர் அந்த சஹாபிகளில், அந்த லட்சியத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒமா பத்தலு தப்தீலா, அந்த தோழர்கள், அந்த மூமீன்கள், அந்த சஹாபிகள் ஒருபோதும் அவர்கள் தவறு இழைப்பது இல்லை. ஒமா பத்தலு தப்தீலா, எந்த ஒரு மாற்றத்தையும் அவர்கள் கொண்டு வருவதும் இல்லை. அவர்கள் செய்த ஒப்பந்தத்தை அப்படியே நிறைவேற்றக்கூடியவர்கள்தான் நபி தோழர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இன்னொரு கட்டத்தில் சொல்கிறான் பாருங்க, ஆமினு கமா ஆமனன்னாஸ், நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் தெரியுமா? சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி ஈமான் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆமினு கமா ஆமனன்னாஸ், அந்த நாசி என்றால் சஹாபிகள். அது ரொம்ப சரியாகவும் இருக்கும். நீண்ட விளக்கத்தையும் அறிஞர்கள் சொல்லுவார்கள். சஹாபிகள் ஈமான் கொண்ட மாதிரி நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்படின்னா அந்த ஈமானுக்கு என்ன வேல்யூன்னு நீங்கள் பாருங்கள். அருமையான பெருமக்களே, இப்போது நான் தகவலுக்கு வருகிறேன். குர்ஆன் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். லகது மன்னல்லாஹு அலல் முஃமினீன இது பஅத ஃபீஹிம் ரசூலா. அல்லாஹு தாலா இந்த மூமீன்களுக்கு செய்த உபகாரங்களில் மகத்தானது, மேன்மையானது, முதன்மையானது, சிறந்தது, சிறப்பானது எது என்றால் இது பஅத ஃபீஹிம் ரசூலா, அவர்களிலிருந்து மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களிலிருந்தே ஒரு தூதரை அவர்களுக்கு நாம் வழங்கியது தான். இப்போ மலக்கிலிருந்து வரல ஒரு தூதர், ஜின்களிலிருந்து தூதர் வரல. நமக்கு மனிதர்களிடம் இருந்தே ஒரு தூதர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். மனிதர்களிடம் இருந்தே தூதர் என்ன செய்திருக்கிறார்? வந்திருக்கிறார். உங்களில் இருந்தே உங்களுக்கு ஒரு தூதரை நான் அனுப்பினேன் இல்லையா? அதுதான் மகத்தானது, மாண்பானது. அந்த தூதர் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? யத்லு அலைஹி ஆயாத்திஹி, அவனுடைய வசனங்களை, ஆயாத்துக்களை ஓதி காட்டுகிறார்கள். ஒயு ஜக்கீஹிம், அவர்கள் அந்த மனிதர்களை, அந்த தோழர்களை, மூமீன்களை பரிசுத்தப்படுத்துகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்கிறான். குர்ஆனை ஓதுறது மட்டுமில்ல, அவங்கள பரிசுத்தப்படுத்துகிறாங்க. ஒயு அல்லிமுஹுமுல் கிதாப, இதுதான் சப்ஜெக்ட். இப்போ ஒல் ஹிக்மத, அவர்களுக்கு, அந்த மக்களுக்கு, தோழர்களுக்கு குர்ஆனை கற்றும் கொடுக்கிறார்கள். ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய நுட்பத்தை, ஞானத்தையும் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இப்போ நீங்கள் யோசிங்க, குர்ஆனை ஓதுறது மட்டும், குர்ஆனை தர்ஜமா மட்டும் படிச்சுக்கிட்டு ஒரு விஷயத்தை விளங்கிற முடியாதுங்கிறது குர்ஆன் சொல்லுது. அதற்கு யார் தேவை? குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்கு அல்லாஹ்வின் தூதர் தேவை என்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதரினுடைய அறிவு, ஞானம் எவ்வளவு தெரியுமா? ஊத்தீத்து இல்மல் அவ்வலீன வல் ஆகிரீன், எனக்கு முன்னால் வந்தவர்கள், இனி வரப்போகிறவர்கள், இவங்க எல்லாத்துக்கும் என்ன அறிவு கொடுக்கப்பட்டதோ அத்துணையும் சேர்த்து எனக்கு தரப்பட்டது என்கிறார்கள் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த சஹாபிகளை இன்னைக்கு போகிற போக்கில் அவர் அப்படி, இவர் இப்படி, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த சமுதாயம் இப்படியும் பேசுமா? என் தோழர்களை நீங்கள் குறை சொல்லி விடாதீர்கள். அடுத்து நான் சொல்ல வர்றேன், இந்த ஆயத்தை முடிச்சுட்டு. குர்ஆனை ஓதுவது என்பது, தர்ஜமாவை பார்ப்பது என்பது குர்ஆனை புரிதல் அல்ல. குர்ஆனை புரிவது என்பது அதற்கென்றே என்ன செய்வான்? அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்தான். சஹாபிகளுக்கு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் கற்றுக் கொடுத்து ஹிக்மத்தையும் கற்றுக் கொடுத்தான். அப்போ அந்த இல்மும் தேவை, ஹிக்மத்தும் தேவை. இந்த இரண்டும் இருந்தால்தான் மக்களை நேர்வழிப்படுத்த முடியும் என்று குர்ஆன் பேசுகிறது. இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்? குர்ஆனுக்கு விளக்கம் வந்துடுது, தர்ஜமா வந்துட்டு பார்த்துட்டு போங்கன்னு சொன்னால் இது என்ன அபத்தமான ஒரு விஷயம். நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்கிறேன். நீங்கள் கொஞ்சம் நிதானமாக, நடுநிலையாக இருந்து, நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, என்ன கொள்கையில் இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தை நீங்கள் கொஞ்சம் சிந்திங்க. ஒரு பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான், தமிழ் மீடியத்தில் படிக்கிறான். அவனுடைய தாய்மொழி தமிழ். ஆசிரியர் கூப்பிட்டு சொல்கிறார் பேரண்ட்ஸை, பையன் தமிழில் வீக்காக இருக்கான், லாங்குவேஜில் என்ன செய்கிறது? டியூஷன் வைங்க. டியூஷன் வைக்கிறாங்க. கோனார் தமிழ் உரைன்னு ஒன்று இருக்குது, அதையும் வாங்கி கொடுத்து படிக்க சொல்லுங்கள். அதையும் வாங்கி படிக்கிறான். தாய்மொழி தமிழ், தமிழ் மீடியம் படிக்கிறான், டியூஷன் வச்சுருக்கிறான், கோனார் தமிழ் உரைன்னு சொல்லி அதை வேறு வச்சுருக்கிறான். எல்லாம் படித்து எக்ஸாமில் ஃபெயில் ஆகிறான். நடக்குதா இல்லையா? ஒரு தாய்மொழி தமிழை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாத போது சில பாடங்களை
குர்ஆன் என்பது தாய்மொழியா? தமிழில் வந்துட்டால் நம்ம புரிஞ்சுக்கிடலாமா? அது எவ்வளவு அற்புதமானது என்பதை நாம் 2 நாள் பேசியிருக்கிறோம், ஒரு துளிதான் பேசியிருக்கிறோம். அப்படியானால் குர்ஆனை விளங்குவதற்கு என்று ஒரு தனி இல்மு இருக்கிறது என்பதை உணரணும். அல்லாஹ்வினுடைய குர்ஆனை போகிற போக்கில் பேசிட்டு போக முடியுமா? அந்த ஆத்தர் எழுதியிருக்கிறார், இந்த ஆத்தர் எழுதியிருக்கிறார், இதுக்கு சரியான டெஃபினேஷன் இதில் கொடுத்துருக்கிறாங்க, அதில் கொடுத்துருக்கிறாங்க. உமரப்புலவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த தமிழ் அந்த கவிதை இருக்க சீரா புராணம், இதுக்கு யாராவது பதில் அதுக்கு விளக்கம் சொல்ல முடியுமா? நான் சொல்வேனா, நீங்கள் சொல்வீங்களா? அதற்கென்று ஒரு புலமை வேணும். அந்த தமிழை சொல்லுவதற்கு, கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு புலமை வேணும். அதற்கெல்லாம் PhD பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது இந்த குர்ஆனை அதெல்லாம் தேவையில்லை, யாரும் பண்ணிட்டு போகலான்னு சொன்னால் நீங்கள் குர்ஆனை மதிக்கிறதா அல்லது உதாசீனப்படுத்துகிறதா? கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. அல்லாஹ்விடத்தில் நம்முடைய வாழ்வின் இறுதி பகுதியை புரட்டி போடக்கூடியது எதுங்கிற தலைப்பில் நான் பேசுகிறேன். சஹாபிகள் தான், சஹாபிகளை பற்றி தான் பேசுகிறேன். நம்முடைய வாழ்வின் கடைசி பகுதியை புரட்டி போடுவது எது என்பதை நீங்கள் உணரணும். இதுதான் அவர்களுடைய வாழ்வை புரட்டி போடுகிறது. இந்த தீனுக்காக தங்களுடைய வாழ்வை முற்றிலுமாக அர்ப்பணித்த அந்த பெருமக்களை துச்சமாக மதிப்பதும் உதாசீனப்படுத்துவதும் ஒரு மனிதனுடைய இறுதி பகுதியை அவன் ஒரு ஜான் இருக்கும்போது நரகத்துக்கு அழைச்சிட்டு போயிடும். அல்லாஹ் அதை விரும்புகிறது இல்லை. அந்த தோழர்கள் மாதிரி எந்த தோழர்களும் இருந்ததில்லை. நான் நிறைய தலீல்களை, ஆதாரங்களை, அவர்களுடைய வாழ்வின் சேவைகளை நான் இங்கே கொட்ட முடியும். அதற்கான நேரம் இல்லை. ஒரு சில 1-2 தான் மாற்ற நம்ம சொல்ல இருக்கிறோம் அந்த நேரத்துக்கு உட்பட்டு. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இப்படிப்பட்ட நிலையிலே சையதுனா இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு சஹாபி, இந்த இவங்க சொல்கிறாங்க பாருங்க, என்ன சொல்கிறாங்க நீங்கள் கவனிங்க. இந்த ஒன்றும் போதுமானது. இம்ரான் இப்னுல் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலான்னு ஒரு அற்புதமான சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க. ஃபாத்திமா நாயகிக்கு வீட்டுக்கு போகும் பொழுதெல்லாம் பெரும்பாலும் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைச்சிட்டு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிட்டு போவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சஹாபி. அவங்க சொல்கிறாங்க, நஸலல் குர்ஆன், மக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் சொல்கிறாங்க, தாபியன்கள் அவங்கள பின்பற்றக்கூடியவங்களை பார்த்து, நஸலல் குர்ஆன், குர்ஆன் இறங்கியது எப்போது இறங்கியது தெரியுமா? நாங்கள் இருக்கும்போது தான், ரசூலுல்லாவோட நாங்கள் இருக்கும்போது தான் குர்ஆன் இறங்கிச்சு, நீங்கள் இருக்கும்போது இல்லை. அது எப்படி இறங்கிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் இறங்கிச்சுன்னு தெரியுமா? எங்கே இறங்கியது என்று தெரியுமா? அதனுடைய சூழல் தெரியுமா? அது பற்றி ரசூல் என்ன சொன்னார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் அவர்களோடு இருக்கும்போது தான் குர்ஆன் இறங்கியது. வசன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுனனன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வழிமுறைகளை எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். நாங்கள் இருக்கும்போது தான், எங்களுக்கு தான் சொல்லி தந்தாங்க, உங்கள் சமூகத்தில் சொல்லி தரல. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த மற்றவங்களை பார்த்து சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்காதவர்களை, சஹாபிகள் அல்லாதவர்களை பார்த்து இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? நாங்கள் இருக்கும்போது தான் குர்ஆன் இறங்குச்சு, நாங்கள் இருக்கும்போது தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தினார்கள். அவர்களுடைய வாழ்வியலை நாங்கள் நேராக பார்த்தவங்க, அவங்க பேசினதை நேராக கேட்டவங்க, அவர்களுடைய கரத்தை தொட்டவர்கள், அவர்களுடைய திருமுகத்தை பார்த்தவர்கள் நாங்கள். நீங்கள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கல அந்த பாக்கியம்லாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கால இத்தபிஊனா, நீங்கள் செய்கிறதெல்லாம் எங்களை பின்பற்றுறது தான். உங்கள் மனோ இச்சை பிறகு நீங்கள் நடக்கக்கூடாது. எவ்வளவு தெளிவாக சொல்கிறார்கள், இத்தபிஊனா, எங்களை பின்பற்றுங்கள் என்று சொல்லிட்டு அடுத்த ஒன்று சொல்கிறாங்க பாருங்க. இதான் சப்ஜெக்ட். ஃபவல்லாஹி இல்லம் தஃஅலு ததில்லு, அப்படி நீங்கள் எங்களை பின்பற்ற இல்லைன்னா நீங்கள் வழிகட்டு நாசமாக போயிடுவீங்க. யார் சொல்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருத்தூதர் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இல்லம் தஃஅலு ததில்லு, நீங்கள் அப்படி எங்களை பின்பற்றவில்லை என்றால், சஹாபிகளாக எங்களை தான் பின்பற்றணும்னு ரசூல் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எங்கிட்ட தான் கற்றுத்தந்தாங்க. நாங்கள் சொல்கிறதை ஏற்று நடக்காமல் அதெல்லாம் விடுங்க, எங்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் போதும், அதில் என்ன அதை பேசிக்கிடுவோம், சஹாபிகள்ட்ட சொல்ல நாங்கள் ஏற்றுக்கிட மாட்டோம் என்று நீங்கள் சொல்லுவீர்களே, ஆனால் கேட்பதற்கு சிலருக்கு நல்லா இருக்கும், அவங்கெல்லாம் நாசமாக போயிடுவாங்க. அவர்களை புரட்டி போட்டுவிடும். அவர்களுடைய இபாதத்துக்கள் வீணாகி நரகத்திலே அவர்கள் நுழையக்கூடியவர்களாக ஆவாங்க. அவங்கள புரட்டுறது இதுதான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு கட்டத்தில்
சைனா முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒன்று சொல்கிறாங்க, ஃபொந்துரு இன்னல் இல்ம தீனுன். இந்த இல்ம் இருக்கே அது மார்க்கம். ஃபொந்துரு அம்மன் தஅஹுதூன தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுடைய மார்க்கத்தை நீங்கள் யாரிடம் இருந்து எடுக்கிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்க. முஹம்மது பின் சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, நீங்கள் யாரிடம் இருந்து தீனை பெறுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருங்கள். கொள்ளையடித்தவன், வம்பு பண்ணவன், வழக்கு பண்ணுறவன், அவனை பற்றி அசிங்கமா இவனை பற்றி அசிங்கமா வலைதளங்களில் பேசக்கூடியவர்களிடமிருந்து நீங்கள் தீனை எடுப்பீர்களா? தீனை சொல்றவன் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்கணும். தீனை எங்களிடமிருந்து எடுங்கள் என்று சொல்லவில்லை, இமாம்களிடமிருந்து எடுங்கள், சஹாபிகளிடமிருந்து எடுங்கள் என்று சொல்லுகிறோம். அவர்களை குறித்து எவ்வளவு செய்திகள் அவங்கள்ட்டேருந்து நீங்கள் எடுங்கிறோம். சஹாபிகளையே விட்டுட்டா வேற இமாம்கள்லாம் எங்கே? எனவே சஹாபிகளிடம் இருந்து தீனை எடுக்க வேண்டும். நீங்கள் யாரிடம் இருந்து எடுக்கிறீர்கள் என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருங்கள். அசிங்கமாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள், மக்களினுடைய பொருளாதாரத்தை சுருட்டியவர்கள், திருடியவர்கள், திருடிவிட்டு அடுத்தவர்கள் மீது பழியை போட்டவர்கள், அவர்களுக்குள்ளேயே பிரிவினை ஏற்பட்ட பொழுது அவன் அப்படி இவன் இப்படி என்று வலைதளங்களில் அடுத்தவர்களுடைய குறைகளை பேசி திரிபவர்கள், இவங்கள்ட்ட நீங்கள் தீன் எடுப்பீங்களா? எவ்வளவு கவனமாக நீங்கள் இருக்கணும் என்று முஹம்மது இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபிகளை யார் எதுக்கு ஃபிட்டு அப்படிங்கிறத பார்த்து அந்தந்த நிகழ்வுகள் அவங்க கையில் கொடுக்குறாங்க. ரொம்ப அற்புதமான நிகழ்வுகள். 2 சஹாபியை நான் சொல்கிறேன் பாருங்கள். ஒன்று ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு தஆலா, இன்னும் அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹு ரதியல்லாஹு தஆலா. ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு தஆலா அவர்களை வஹீ எழுதுறதுக்கு வச்சாங்க. வஹீ எழுதக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 40 பேர் இருந்தாங்க. அதில் தலைமை இவங்க தான். ஸைத் இப்னு சாபித் ரதியல்லாஹு தஆலா இளைஞர், நல்ல சிந்தனைவாதி, தூய்மையானவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ரொம்ப பிரியமும் பாசமும் கொண்டவர்கள், அவ்வளவு நுட்பமானவர்கள். இந்த வஹீ எழுதுறதுக்கு யாரும் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. யாருக்கு எழுத கொடுத்தார்கள் அந்த பொறுப்பை என்பதை எல்லாம் நீங்கள் கவனித்து பாருங்க. இந்த ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ஆள் எப்படி, அவங்களுடைய கெப்பாசிட்டி, குவாலிட்டி எப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இஸ்லாம் பல்கி பெருக ஆரம்பிச்சது. குறிப்பாக ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு ஒரு அற்புதமான நிகழ்வு அது. ஒரு ராஜதந்திரமானது, அது அரசியல் நுட்பமானது, அது அந்த ஹுதைபியா உடன்படிக்கை. ஆனால் சாதாரண மனிதன் யாரும் அந்த உடன்படிக்கை அங்கீகரிக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தாங்க. அப்படி அங்கீகரித்த போது இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா, மகத்தான பாக்கியத்தை, வெற்றியை நாயகமே உங்களுக்கு தந்தோன்னு அல்லாஹ் சொன்னான். சஹாபிகள்லாம் கலங்கி போயிருந்தாங்க. என்ன இப்படி ஒரு ஒப்பந்தத்தில் ரசூல் கையெழுத்திட்டுட்டாங்களே அப்படின்னு யோசித்தாங்க. ஆனால் அல்லாஹ் இதை வெற்றி என்னான், மகத்தான வெற்றி அதுக்கு பிறகு தான் இருந்தது. அது ஒரு அரசியல் நுட்பமான செயல். அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பிறகு என்ன செஞ்சாங்கன்னா, தீனை மக்காவுக்குள்ளே கொண்டு போக முடியல. அப்படி தான் ஒப்பந்தம். மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள்லையும் அந்த தீனை கொண்டு போக முடியாது. அப்படி ஒரு சூழலை உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் கையெழுத்திடுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செஞ்சாங்க தெரியுமா? இங்கே தானே என்று மக்காவிற்கு வெளியிலே தூரத்திலே ஹிஜாஸ் என்று சொல்லக்கூடிய அரபகத்தை தாண்டி இருக்கக்கூடிய ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடிதம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே கடிதம் சென்று அங்கீகரித்தவர்கள், மறுத்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் தகவல்கள் எல்லாம் அங்கே போயிடுச்சு. எவ்வளவு பெரிய நுட்பமாக செஞ்சாங்கன்னு பாருங்க. சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள், அது பாரசீகமாக இருக்கட்டும், ரோமாக இருக்கட்டும், சிரியாவாக இருக்கட்டும், எல்லா பகுதிக்கும் தீனை கொண்டு போயிட்டாங்க. நீங்க அங்க கொண்டு போய் சொல்லுங்க, நீங்க அந்த அரசன் போங்க, இந்த முகௌகிஸ்ல நீங்க போங்க, கைசார், கிஸ்ரா எல்லாத்தையும் போங்க, எல்லாத்தையும் அனுப்புனாங்க சஹாபிகளை. அந்த தீன் எல்லாம் அங்க சேர்ந்தது. இனி அங்க இருக்கக்கூடியவர்கள், தலைவர்கள், அவங்ககிட்ட தான் கடிதங்கள் வர ஆரம்பிச்சது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் ஆரம்பிச்சது. பெரும்பாலும் என்ன மொழியில் வரும் தெரியுமா? அப்ரானி மொழியில் வருது. இந்த கடிதங்கள் அப்ரானி மொழியில் வருது. இப்போ நீங்கள் ஒன்று பாருங்கள், நீங்கள் ஒரு மொழியில் கடிதம் எனக்கு எழுதுறீங்க. அது அந்த மொழி எனக்கு அவ்வளோ பரிச்சயமான மொழி இல்லை. நான் ஒரு ஆளை வச்சு டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதுக்கு பதில் நான் என்ன செய்கிறேன்,
அந்த நான் என்னுடைய மொழியில் அனுப்புகிறேன் இதுதான் அப்படின்னு. இது அவர் என்ன செய்வார், அவர் யாராவது டிரான்ஸ்லேஷன் பண்ணி வச்சுக்கிடுவார். ஆனால் அவருக்கு அவருடைய மொழியிலேயே நான் கடிதம் அனுப்பினால் எப்படி இருக்கும்? அவருடைய மொழியிலேயே கடிதம் அனுப்பினால் இதெல்லாம் நீங்கள் ராத்திரி சொன்ன மாதிரி இதெல்லாம் உளவியல் ரீதியான தாக்குதல். இந்த தாக்குதலை நடத்த வேண்டும். உளவியல் ரீதியான தாக்குதலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அதை செய்கிறாங்க. அவர்களுக்கு அவர்களுடைய மொழியிலேயே என்ன செய்யணும், கடிதத்தை எழுதணும். அப்போ அவங்களுக்கு இன்னைக்கு பார்க்குறோம்ல, மொழி மொழி மொழின்னு எத்தனை பேர் எத்தனை அரசியல்வாதிகள் துடிச்சிட்டு நடக்கிறான், மொழியியல் பேசக்கூடியவர்கள். ஆனால் மொழி சார்ந்து நிற்பது சரியானது அல்ல. இஸ்லாம் சொல்லுகிறது மொழி சார்ந்து நிற்கக்கூடாது, மனிதம் சார்ந்து நிற்க வேண்டும். மொழியினால ஒரு மனிதன் குறைஞ்சிடுவானா? இது அநியாயம் இல்லையா? தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கக்கூடியதெல்லாம் சரியா? பிழையது, அது தவறு. மார்க்கம்தான் முதன்மையானது, அதில் நீங்கள் தெளிவாக இருக்கணும். தமிழ் நம்ம பேசுகிறோம், இன்னொரு சகோதரன் அரபி பேசுகிறாரு, நம்மை விட அவர் குறைஞ்சவரா? மொழியை வைத்து அல்ல, தக்வா இறையச்சத்தை வைத்துத்தான் ஒரு மனிதனை அங்கீகரிக்கப்படும், எடை போடப்படும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்கு. அதை மீறி எவன் சொன்னாலும் யார் சொன்னாலும் அதை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் தெளிவாக இருங்கள். எனக்கு பிடிக்கும் பிடிக்காம போட்டு அது வேறு விஷயம். ஆனால் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் அங்கீகரிக்க வேண்டும் என்று நினைப்பது முட்டாள்தனமானது. ஆனால் உளவியல் தாக்குதல், ஒரு கடிதத்தை அப்படி எழுதுனா ஒரு ஹைரான விஷயம், அதை நம்ம அங்கீகரிக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க, ஸைத் நீங்கள் இந்த அப்ரானி மொழியை படிச்சுக்கங்க. அப்ரானி மொழி அச்சரமே தெரியாது ஸைத் ரலியல்லாஹு தான் அவர்களுக்கு, ஒன்றும் தெரியாது. அதை படிங்கிறாங்க. படினா பேசணும், எழுதணும், படிக்கணும் இல்லையா? அதுதானே முழுமையாக படிக்க சொல்கிறாங்க. நீங்கள் கடிதம் எழுதணும், அந்த கடிதத்துக்கு நீங்கள் அப்ரானி பாஷையிலேயே நீங்கள் என்ன செய்யணும், பதில் எழுதணும். அதை படித்து நீங்கள் தெரியணும். நீங்கள் பேசணும், எழுதணும், படிக்கணும். இந்த மூன்றையும் செய்யணும். படிங்கன்னாங்க. ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு படித்தாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு தெரியுமா படித்து முடிக்கிறதுக்கு? வெறும் 14 நாட்கள். வெறும் 14 நாட்களிலே ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த மொழியை திறம்பட படிக்கிறாங்க, பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. நாம் என்ன சொல்ல வருகிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தேர்வுகள் எப்படி இருந்ததுங்கிறத நீங்கள் பாருங்கள். அத்தகைய சஹாபிகளை இங்கே தர்றாங்க நமக்கு. அவங்களை நீங்கள் பின்பற்றுங்க. என்னுடைய தோழர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் ஜெயம் பெறுவீர்கள்ங்கிறாங்க. ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள். ஒரு 14 நாளில் மொழியை எழுத, படிக்க, பேச முடியுமா? இன்றைக்கு சாத்தியமா? எவ்வளோ வசதி இருக்குது, எவ்வளோ தொலைத்தொடர்புகள் பொருள்கள் இருக்குது, நெட்டில் அடித்தா பார்க்க முடியுமா? சாத்தியமானது. அல்லாஹ்வினுடைய பேரருளை பெற்றவர்கள் அவர்கள் என்பதற்கு இதெல்லாம் சான்று. எனவே அப்படி தேர்வு செய்தார்கள். இதற்கு யார் அப்படிங்கிறத தேர்வு செய்து இந்த சமூகத்தை கடைசி காலம் வரை கொண்டு சேர்க்கக்கூடிய வல்லமையை சஹாபிகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. யமனுக்கு ஒரு சுவாரஸ்யமான செய்தியாகவும் இது இருக்கும். அங்கே பல பிரச்சனைகள் வந்தபோது அவர்களுக்கான தீர்வு செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. யாரை தேர்வு செஞ்சாங்க தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு தேர்வு செய்கிறாங்க. பிந்திய காலத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்புனாங்க. முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அனுப்பும்போது குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிறது, குர்ஆனை நடைமுறைப்படுத்துவது, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்வு செய்வது, அவதானித்து தீர்ப்பு செய்கிறது என்று பெரிய பொறுப்புகளை கொடுக்குறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வயசு என்ன தெரியுமா? 20 தொட்ட வயசு. அந்த சமயத்தில் அவங்களோட வயசு 20 தான் தொட்டி இருக்குது. அவ்வளவு பெரிய தேர்வு, சரியான தேர்வை இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்து யமனுக்கு நீதிபதியாக அனுப்புகிறாங்க. அங்கே வரும்போதே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. யமனுக்கு உள்ளே வந்துட்டாங்க அணிநாயகம் ரலியல்லாஹு தஆலா வந்து அங்கே ஒரு பெரிய பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. அடிப்படி குத்து வம்பு நடக்குது. அப்படி நடந்துருமோ, கொலைகள் விழுந்து விடுமோ என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அங்கே ஒரு பெரிய குழப்ப நிலவை கொண்டிருக்கிறது. இவங்க போயிட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிருக்காங்க. அவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுட்டு தான் எங்களுக்கு ஒரு ஆள் வேணும்னு அணிநாயகம் போய் சேர்றாங்க. சேர்ந்ததுங்க என்னப்பா பிரச்சனை, என்னப்பா வந்து வராதுமா இப்படிலாம் அடிப்படையாக கிடக்குதா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை வந்து உட்காந்தாங்க.
ஒரு விவகாரம் ஒன்று நடந்துருச்சு. என்ன விவகாரம் சொல்லுங்கள்? நாங்கள் சிங்கம் பிடிப்போம். சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு ஒரு குழியை தோண்டுவோம். அதற்கென்று சில முறைகள் இருக்குது. அந்த முறை பிரகாரம் நாங்கள் என்ன செஞ்சுருந்தோம், ஒரு குழியை தோண்டிருந்தோம், காட்டு பகுதியில் தோண்டியிருந்தோம். ஒரு சிங்கம் அதில் விழுந்துருச்சு. அந்த கிடங்கில் சிங்கம் விழுந்துருச்சு. இப்போ நாங்கள் என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த சிங்கத்தை எடுத்து என்னென்ன செய்யணுமோ அதுக்குன்னு சில முறைகள் எங்களுக்கு இருக்குது. அதை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அதெல்லாம் செய்வோம். ஆனால் இதில் என்ன விவகாரம்னா, நாங்கள் தூரத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சிங்கம் விழுந்ததும் நாங்கள் எல்லோரும் அடித்து பிடிச்சி வேகமாக ஓடணும். சிங்கம் விழுந்துருச்சு. தெருவில் ஏதாவது ஒரு கூத்து நடக்குது, விளையாட்டு நடக்குதுன்னா பிள்ளைகளை ஓடி போய் பார்க்கமா இல்லையா? அதை மாதிரி நாங்கள் என்ன செஞ்சோம், வேகமாக வந்தோம். சிங்கம் விழுந்துருச்சு, ஒரு பெரிய சிங்கம் கிடச்சிருக்குது, ஆண் சிங்கம் என்று வேகமாக நாங்கள் என்ன செஞ்சோம், வந்தோம். வந்த வேகத்தில் ஒருத்தர் இடறி குழிக்குள்ளே விழுந்துட்டார். அந்த வந்த வேகத்தில் மிஸ் ஆகி குழிக்குள்ளே ஒருத்தர் விழுந்துட்டார். சிங்கத்தில் மாட்டினா எப்படி இருக்கும்? இப்போ சப்ஜெக்ட் என்னென்னா, குழிக்குள்ள விழும்போது ஏதாவது பிடிக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்குமான்னு பார்ப்பாராங்க இல்லையா, தப்புறதுக்கு. பக்கத்தில் ஒரு இருந்தார், அவரை பிடிச்சிட்டார். அவரையும் பிடிச்சி சேர்த்து இழுத்துட்டார். அவர் என்ன செஞ்சாருன்னா, என்னடா இவங்க நம்ம பிடிச்சிருக்கிறான்னு அவர் பார்த்து அவர் இன்னொரு கையை பிடிச்சார். அவர் இன்னொரு கையை பிடிச்சார். 4 பேரும் குழிக்குள்ளே விழுந்துட்டாங்க. இவர் ஒருத்தரை பிடிக்க, அவர் ஒருத்தரை பிடிக்க, அவர் ஒருத்தரை பிடிக்க, 4 பேர் சேர்ந்து குழிக்குள்ளே விழுந்தாச்சு. சிங்கம் பசியாக இருக்கு, என்ன பிடிச்சி வைக்க வருந்திக்கிறியா நீ? அவன் காட்டுக்கு ராஜாலா, கடிச்சு கொதறிடுச்சு. இதுக்கு இடையில மேலே இருந்தவர், என்னடா இது இப்படி பெரிய ஆபத்தாக போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு ஈட்டி எடுத்து வேகமாக அந்த சிங்கத்தை வீசி சிங்கத்தையும் கொண்டுட்டார். சிங்கம் அந்த 4 பேரையும் கொண்டு போச்சு. இப்போ என்ன பிரச்சனை? ஒன்றால் தானே, உங்கள் ஆள் தானே, ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொன்றும் வேறு வேறு குடும்பத்தில் உள்ளவங்க. உங்கள் குடும்பத்துக்காரன் ஏன் அவன் சாவரன்னு சொல்லி ஏன் ஆளை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டானப்பா அப்படின்னு இப்படி அடிப்படை தகராறு வருது. வருமா இல்லையா? அது சாவர நேரத்தில் அந்த குடும்பத்துக்காரனா, இந்த குடும்பத்துக்காரனா, அத்தா பெத்தவனா, பிள்ளையான்னு பார்ப்பான். அவன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது கிடைக்காதா தப்புறதுன்னு பார்ப்பான். பிடிச்சான், யார் இருக்கிறான்னு அவனுக்கு தெரிஞ்ச கையை பிடிச்சிட்டான், சேர்த்து இழுத்துட்டான். அவன் அடுத்தவங்க கையை பிடிச்சான், அவன் அடுத்தவங்க 4 பேரும் சேர்ந்து உள்ள வந்தாச்சு. இதுதான் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இப்போ என்ன பெரிய வம்பா இருக்குது? அப்போ அவங்க சொன்னாங்க, இதற்கு நான் தீர்ப்பு செய்யட்டுமா அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்டையே நீங்கள் தீர்ப்புக்கு போகிறீங்களா? விஷயம் பெரிய விஷயந்தான், ஆனால் இதுக்கு நான் தீர்ப்பு செய்வேன். அலி நாயகம் சொல்கிறாங்க, நான் தீர்ப்பு செய்கிறேன், அல்லது நீங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட நீங்கள் என்ன செய்யலாம், தீர்ப்புக்கு போகலாம். யமன்லேருந்து இனி மதீனா ஷெரீஃபுக்கு வரணும்னா பெரிய தூரம். ரசூல் தானே அனுப்பியிருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்களே தீர்ப்பு செய்யுங்க அப்படின்னு உட்காருங்க. இந்த குழியை தோண்டுனான் பார்த்தீங்களா, அங்கே தான் பிரச்சனை. இந்த குழியை தோண்டினவன் எப்படி தோண்டி இருக்கணும்னா, வேகமாக வந்தாலும் அவர்கள் உள்ளே விழாத மாதிரி குழியை தோண்டி இருக்கணும். ஒரு அடைப்பு வச்சுருக்கணும், ஒரு தடுப்பு வச்சுருக்கணும். ஆனால் அதை அவன் செய்யலை. இப்போ அந்த குழியை தோண்டியவர்களிடத்தில் நீங்கள் என்ன செய்யணும், தியத், நஷ்ட ஈடு நீங்கள் வாங்கணும். தியத்துன்னு சொன்னால் நஷ்ட ஈடு. உயிருக்கான நஷ்ட ஈடு அந்த காலத்தில் எவ்வளோன்னு சொன்னால் 100 ஒட்டகம். ஒருத்தனை கொலை செஞ்சிட்டா அதற்கு பகரமாக ஒன்று அவனை கொலை செய்யணும், அல்லது 100 ஒட்டகங்களை, 100 ஒட்டகங்கிறது எவ்வளோ பெரிய ரேட், அது பெரியது தியத். அவங்கள்ட்ட இருந்து ஒரு தியத்தை வாங்கணும். அதே மாதிரி அவர்கள்ட்டேருந்து 2/3, 3/2 பங்கு தியத்து ஒன்று வாங்கணும். 3வது பாதி தியத்து ஒன்று வாங்கணும். 4வது 1/3 பங்கு தியத்து வாங்கணும். 4 தியத்து சொல்கிறாங்க. ஒரு தியத்து, முழு தியத்து ஒன்று வாங்கணும், 100 ஒட்டகம். 3/2 பகுதி ஒரு தியத்து வாங்கணும், 66 ஒட்டகம் ஏறக்குறைய. பாதி வாங்கணும், 50 ஒட்டகம் வாங்கணும். 1/3 பகுதி வாங்கணும், 33 ஒட்டகம் வாங்கணும். இந்த 4 தியத்து தனித்தனியாக நீங்கள் என்ன செய்யணும், வாங்கணும். வாங்கி முதலாவது விழுந்தான் பாருங்க, அவனுக்கு அந்த 3/1 பங்கை கொடுத்துருங்க. அந்த குடும்பத்துக்கு 3/1 பங்கு தியத்தை கொடுத்துருங்க, 1/3 கொடுத்துடணும். 2வது விழுந்தானே, ஏன்னா 3வது விழுந்தவன் 3 பேரை இழுத்துட்டு போயிட்டான். 2வது விழுந்தவன் 2 பேரை இழுத்துட்டு போயிருக்கிறான், அவனுக்கு ஒன்றும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறான். அதனால பாதி தியத் 50 ஒட்டகங்கள் அவனுக்கு கொடுக்கணும். முதல்ல விழுந்தவன் குடும்பத்துக்கு 33 ஒட்டகம், 2வது விழுந்தவனுடைய குடும்பத்திற்கு 50 ஒட்டகம். 3வது விழுந்தானே, அவன் ஒருத்தனை தான் இழுத்துருக்கிறான். அதனால் அவனுக்கு என்ன செய்யணும், நீங்கள் 2/3 66 ஒட்டகம் கொடுக்கணும். கடைசியாக விழுந்தானே, அவன் யாரையும் இழுத்துட்டு போகல, அவனுக்கு முழு தியத்து 100 ஒட்டகம் கொடுக்கணும்.
அப்படின்ட்டு தீர்ப்பு செய்கிறாங்க. இப்போ அவன் இழுத்தான், இவன் இழுத்தான், அவன் இழுத்து தான், உங்கள் ஆள் இழுத்து தான், ஏன் ஆள் செத்தான் அப்படிங்கிற பேச்செல்லாம் போய் என்ன எங்களுக்கு இவ்வளோ உங்களுக்கு இவ்வளோ, இப்போ அப்படி வந்துருச்சு, சப்ஜெக்ட் மாறுது. என்ன அவனும் செத்து போயிருக்கிறான், இவனும் செத்து போயிருக்கிறான், அவனுக்கு 100 ஒட்டகம், எனக்கு 33 ஒட்டகமா? அது இழுத்தான் ஒன்றால இருக்கட்டும், எல்லாரும் செத்து தானே போயிருக்கிறான், எல்லாரும் இறந்துட்டாங்கல்ல, எல்லாத்துக்கும் சமமாக தர வேண்டியதானே. அது என்ன இப்படிலாம்? இதுதான் தீர்ப்பு. நீங்கள் ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கங்க, அப்படி இல்லைன்னா ரசூலுல்லாட்ட நீங்கள் போங்க. நாங்கள் ரசூலுல்லாட்ட போகிறோம், போங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்தாங்க. அங்கேருந்து வர்றாங்க பாருங்கள், யமனில் இருந்து இந்த தீர்ப்புக்கு அங்கேருந்து வர்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கிறாங்க. சந்தித்து கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இப்படி நடந்தது. சரி, அப்போ அலியை அனுப்பி வச்சேன்னா அலி நாயகம் இப்படி என்ன செஞ்சாங்க, தீர்ப்பு சொன்னாங்க. அலி இப்படி தீர்ப்பு செஞ்சாரா? ஆமாம். இதை விட சிறந்த தீர்ப்பு எதுவும் இல்லை. அலி செய்த தீர்ப்பை விட உயர்ந்த தீர்ப்பு எதுவும் இல்லை. அதைத்தான் நீங்கள் அங்கீகரிக்கணும். அங்கீகரிச்சுட்டு வந்துட்டாங்க. நாம் சொல்ல வருவது, இந்த துறைக்கு இவங்க தான் ரொம்ப ஃபிட் அப்படின்னு ஒவ்வொரு ஆளையும் தேர்வு செய்து ஷரியத்தினுடைய எல்லா பகுதிகளுக்கும் விளக்கம் சொல்லக்கூடியவர்களாக தன்னுடைய தோழர்களை உருவாக்கினாங்க, தன்னுடைய தோழர்களை உருவாக்கினார்கள். அப்படிப்பட்ட தோழர்களை பின்பற்றுங்கள் என்றும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனும் சொல்லுகிறது, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஅஹும். அந்த முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் உண்டுன்னு குர்ஆன் சொல்லுது. நான் பின்பற்ற மாட்டேன் நீங்க சொன்னா, குர்ஆன்ல இப்ப சொல்லுது அவங்கள பின்பற்றணும் அப்படின்னு. வல்லதீன தபஅஹும், அந்த அன்சாரிகளையும் அந்த முஹாஜிர்களையும், மக்காவாசிகளான சஹாபிகளையும் மதீனாவாசிகளான சஹாபிகளையும் யார் பின்பற்றுகிறார்களோ நீரோடைகள் ஓடக்கூடிய சுவனங்கள் அவர்களுக்கு காத்திருக்கிறது என்று குர்ஆன் பேசுகிறது. இந்த சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய மூளைச்சலவை செய்யப்பட்டிருக்குது. அவர் சொன்னால் ஏற்றுக்கிடணுமா? அதெல்லாம் முடியாது. அல்லாஹ் சொன்னணும். அல்லாஹ் தானே சொல்கிறான் அவங்கள பின்பற்றுன்னு. எவ்வளவு தப்பான வழியை இந்த சமூகத்தில் கொண்டு போய் சேர்த்துருக்கிறாங்க. ஒன்றாக இருக்கணும். அல்லாஹ் ஒன்று, ஆமா. அல்லாஹ்வின் தூதர் ஒன்று, ஆமா. திருக்குர்ஆன் ஒன்று, திருக்குர்ஆன் ஒன்று, வேதம் ஒன்று, காபா ஒன்று. மதுஹப் மட்டும் ஏன்பா 4 அப்படின்னு கேட்டபோது நம்ம இளைஞர்களுக்கெல்லாம் ஆமாம், அல்லாஹ் ஒன்று, திருத்தூர் ரசூல் ஒன்று, குர்ஆன் ஒன்று, காபா ஒன்று, அதை செயல்படுத்தக்கூடிய வழி மாத்திரமே 4 அப்படின்னு கேட்டாங்க. அது எல்லா இளைஞர்களுக்கும் அது ஒரு கவர்ச்சியாக இருந்தது. அது தப்பான கவர்ச்சி சகோதரர்களே. இன்னைக்கு 4 இருக்கிறாங்களா 40 இருக்கிறாங்களா? அவங்க யாராவது சிந்திச்சிங்களா? இன்னைக்கு அவர்கள் சரியில்லை, இவர்கள் சரியில்லை, அது பிழை, அவங்க தப்பு, அது செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, அவங்க வழிகள் எல்லாத்தையும் ஒருத்தொன்றும் மறுக்கிறான். ஆனால் அந்த 4 மதுஹபும் அதை மறுக்க இல்லை. இந்த வழியில வா அல்லது அந்த வழியில் இல்லை, 4ல் ஒன்றை ஏற்றுக்கங்கிறது. இது சிறந்ததா? அவன் சரியில்லை. இந்த யகூதிகள் நசாரானுக்களை பற்றி சொன்னாங்களே, வக்காலத்தில் யகூது லைஸத்தின் நசாரா அலா ஷைஇன். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆன்ல, நசாராக்களை பார்த்து யகூதிகள் சொன்னாங்க அவன் ஒரு வழியில இல்லை, அவன் நல்ல வழியில இல்லை. அவனை பார்த்து இவன் சொன்னான், இவனை பார்த்து அவன் சொன்னான், 2 பேரும் சரியில்லைங்கிறான் அல்லாஹ். இப்ப இவன் என்ன சொல்றான், 4 சரியில்லை என்று 40ஆக ஆகி அவன் இவனை திட்ட, இவன் இவனை திட்ட, அவன் அப்படி இப்படி பொம்பளை பொறுக்கி மோசம், அப்படி பணத்தை சூறையாடிட்டான், பள்ளிவாசல் கொடுத்த பணத்தை எப்படி எடுத்துட்டான், உதுகியா கொடுத்த பணத்தை அப்படி எடுத்துட்டான். என்ன அசிங்கம் இது? இந்த மாதிரி ஒரு சின்ன குற்றச்சாட்டை 4 இமாம்களை யாராவது ஒரு இமாம்களை நீங்கள் சொல்ல முடியுமா? அல்லாஹ் எப்படி இந்த தீனை யாரை கொண்டு பாதுகாக்கிறான் நீங்கள் யோசிக்க வேணாமா? இப்னு சீரின் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க, ஃபந்துரு அம்மன் தஅஹுதூன தீனக்கும், உங்களோட தீனை நீங்கள் யார்கிட்டேருந்து எடுக்கிறீங்கன்னு ரொம்ப கவனமாக இருங்க. சும்மா அவன் சொல்கிறான் நம்ம மண்டையில் படுத்துட்டு போயிட்டு இருப்பீங்களா? எவ்வளவு அற்புதமான மார்க்கத்தை எவ்வளவு தூய வழிகளில் தந்திருக்கிறாங்க. இன்னைக்கு குர்ஆனுக்கு அடுத்தபடியாக எந்த ஹதீஸை நம்ம எடுத்துக்கிறோம்? புகாரியில் வருதா? அந்த புகாரியை இமாம் ஷாஃபியை பின்பற்றினவங்க. என்ன ஆச்சரியம்! நீ இப்படி பின்பற்றலாம், புகாரி நீங்க எடுக்க முடியுமா இப்போ? அப்படின்னா ஒரு மதுஹபை பின்பற்றியவர்கள் தான் இமாம் ஷாஃபி. அப்படியானா அவங்க பிதஅத் செஞ்சவங்க. அந்த பிதஅத் செஞ்சவங்களை நீங்க எப்படி பின்பற்றீங்க? அந்த ஹதீஸை எப்படி எடுக்கிறீங்க? எந்த ஹதீஸையும் எடுக்க முடியாது. 6 கிரந்தங்களுக்குரிய இமாம்களும் மதுஹபை பின்பற்றியவர்கள் தான். ஒன்று ஷாஃபியில் இருக்கிறாங்க அல்லது ஹனஃபியில் இருக்கிறாங்க. அருமையான பெருமக்களே,
இந்த வட்டத்தை விட்டு வெளியில் போனால் அது வழிகேடாயிடும். அதைத்தான் சஹாபிகள் சைனா இம்ரான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தெளிவாக சொன்னாங்க, ஃபவல்லாஹி இல்லம் தஃஅலு ததில்லு, நீங்கள் எங்களை பின்பற்ற இல்லைன்னா நீங்கள் வழிகட்டு போயிடுவீங்க, அது தலாலத், அது வழிகேடு என்று சையதுனா இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவ்வளவு தெளிவாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, பேசியிருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். வாழ்வின் இறுதி பகுதியை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். அந்த பயணங்கள் அழகான பயணமாக இருக்க வேண்டும், அதனுடைய நிறைவும் அழகாக இருக்க வேண்டும். அல்லாஹ் அதற்கு தௌஃபீக் செய்வானாக. அருமையான பெருமக்களே, ஒரு தகவலோடு நான் நிறைவுபடுத்துவேன். இந்த சஹாபிகளினுடைய தியாகங்கள் எவ்வளோ பெரிய தியாகங்கள். ஹபீப் இப்னு ஸைத், இந்த ஒரு வரலாறு மட்டும். ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா ஒரு அற்புதமான சஹாபி. நீங்கள் வரலாற்றில் உம்மு உமாரான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு அருமையான பெண்மணி உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மகனார் தான் ஹபீப் இப்னு ஸைத். உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உஹது யுத்தத்தில் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயப்பட்டு இரத்தம் சிந்தி பல் உடைந்து இப்னு கமியா என்று சொல்லக்கூடிய ஒரு வீரன் எதிரி, அவன் கல்லை வச்சு அடித்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு தெரிஞ்சு எல்லாம் பிரிஞ்சு போயிட்டாங்க. சஹாபிகள்லாம் ஒரு பெரிய கலவரம் நடந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு முஸ்லீம்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில சஹாபிகளை இருக்கக்கூடிய இடத்துல அதை பயன்படுத்தி கொண்டு இந்த இப்னு கமியா கல்லை தூக்கி அடித்தான். அதுதான் அவங்களுடைய பல்ல கலட்டினது, அவங்களுடைய கன்னத்திலிருந்து இரத்தம் படிந்தது. அப்போ அந்த நேரத்தில் மீண்டும் அவர்களை கொல்லுவதற்காக இப்னு கமியா வேகமாக வர்றான் குதிரையில். அப்போ அந்த நேரத்தில் வாளை தூக்கிக்கிட்டு முன்னால் நின்றது யார் தெரியுமா? உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா. அந்த பொம்பளை நிற்கிறாங்க. இப்னு கமியா லேசான ஆள் இல்லை சகோதரர்களே. அவனை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு என்னென்னா, அவன் இந்த ஒட்டகத்தோல் இருக்கே, இந்த ஒட்டகத்தோலை கொண்டு நடுவில் விரிச்சிருவான். ஒரு இடத்துல விரிச்சிட்டான்னு வைங்களேன், இந்த இடத்துல விரிச்சிட்டு சென்ட்ரல் அப்படி நிற்பான். என்ன நீங்கள் கீழே விழ வைங்க பார்க்கலாம், எத்தனை பேர் வேணாலும் சேர்ந்துக்கலாம். நீங்கள் அதை இழுத்து என்னை கீழே விழ வச்சிடணும். ஒரு பாயில் ஒருத்தர் நிற்கிறான்னு வைங்க, அந்த பாய் இழுக்கிறதுங்கிறது 4 பேர் சேர்ந்து இழுத்தா, அதில் 2 பேர் சேர்ந்து ஒருத்தனை இழுத்து அவனை கீழே விழ வச்சிடலாம், தடுமாறிடுவான். இவன் 100 பேர் சேர்ந்தாலும் அவனை என்ன செய்ய முடியாது, கீழே விழ வைக்க முடியாது. அவ்வளவு புஜபல பராக்கிரமசாலி இப்னு கமியா. 100 வீரர்களுக்கு சமமானவன் என்று பெயர் பெற்றவன். அவ்வளோ பெரிய திறமையானவன். சக்தியும் அப்படி வல்லமை கொடுத்துருந்தான்ல, ஆனால் அதை தப்பான வழியில் பயன்படுத்தினான். அப்படி பிடிச்சி இழுத்தா என்ன ஆயிடுச்சுன்னா, வீரர்களாக நல்ல பலம் வாய்ந்தவர்கள் பிடிச்சி இழுப்பாங்களாம் அவனை கீழே வெளுத்துறதுக்கு. என்ன ஆயிடுன்னு கேட்டால், அவன் நின்ற இடம் அப்படியே இருக்கும், அந்த ஒட்டகத்தோல் பிஞ்சு கீழே இவங்க விழுந்துருவாங்க. அதை இழுத்துக்கிட்டு பிரிஞ்சுட்டு இவங்க கீழே விழுந்துருவாங்க. அவ்வளோ பெரிய வீரன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லுவதற்காக வந்தபோது அதை எதிர்த்து நின்றவர்கள் யார் என்றால் உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இதெல்லாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா தோழர்களே, அருமை சகோதரர்களே? ஒரு பொம்பளை எதிர்த்து நிற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாதுகாப்புக்கு, வாழை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்னு கமியா குதிரையில் இருக்கிறாங்க, இவங்க கீழே இருக்கிறாங்க. குதிரையில் இருந்தால் வாய்ப்பு கூட, ஈஸியாக வெட்டலாம். மேலே வெட்டுறது கஷ்டம், கீழே வெட்டுறது லேசு. அப்படி இருந்து சண்டையிட்டாங்க. அப்படி சண்டையிட்ட போது ஒரு கட்டத்தில் அவன் அடித்த அடியில் இவர் கையில் இருந்த வாள் உடைஞ்சி தூளாவி பறந்து அவன் இறக்குன அந்த இறக்கில் உம்மு உமாரா ரலியல்லாஹு தஆலா தோளுக்குள்ளே அந்த அவன்கிட்ட வாள் உள்ளே இறங்கிடுச்சு. அப்படி தொங்குது, ரத்தம் கொட்டுது. இந்த சஹாபிகளை பற்றி இவங்கெல்லாம் துச்சமாக மதிக்கப்பட வேண்டியவங்களா? அவர்களுடைய தியாகம் உங்களுக்கு புரியாதா? புரிய வேண்டாமா? அப்படி ரத்தம் கொட்டுகிறது. அவன் என்ன செஞ்சான்? போயும் ஒரு பொம்பளையோட சண்டை போட்டுட்டோமே, அவன் பெரிய வீரன்ல, யாராவது பார்த்தா கேவலமாக போயிடுவான்னு திரும்பி ஓடிட்டான். கீழே உளுந்து கிடக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடியில் இரத்த சகதியோடு கிடக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வடியுது. அவங்க கேட்குறாங்க, சலியா உம்ம உமாரா, உம்ம உமாரா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. அற்புதமான தருணம் இது. சலியா உம்ம உமாரா, உம்ம உமாரா உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் கேளுங்க. எனக்கு சுகம் கிடச்சிடணும், எனக்கு வலி தாங்க முடியல, இந்த ரத்தம் நிற்கணும், ஒன்றும் கேட்கல சகோதரர்களே. கேட்டது என்ன தெரியுமா? நாயகமே, நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் ருஃபக்கா உகஃபில் ஜன்னா, சொர்க்கலோகத்திலே உங்களுடைய நண்பர்களாக நாங்கள் இருக்கணும், உங்கள் கிட்ட இருக்கணும் நாயகமே, உங்கள் பக்கத்தில் இருக்கணும். என்ன கேட்குறாங்க? நம்ம என்ன கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? யார் அழியணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்?
முஸ்லீம்களாக இருந்து நமக்கு கருத்து வேறுபாடாக இருந்து அவங்களாம் அழிஞ்சு போகணும் நம்ம நினைக்கிறோம், பேசுகிறோம். ஆனால் அவங்க கேட்டது என்ன கேட்குறாங்க, அந்த எதிரியை கூட அவன் என்ன செய்யலை, சொல்லலை. நாங்கள் என்ன வேணும் என்று கேட்ட பொழுது அவர்களினுடைய வார்த்தை, நாயகமே ருஃபகாஉக ஃபில் ஜன்னா, சொர்க்கலோகத்திலே நானும் என்னுடைய கணவனும் என்னுடைய சந்ததிகளும் உங்கள் பக்கத்தில் இருக்கணும், உங்கள் காலடியில் இருக்கணும் நாயகமேன்னு கேட்டாங்க. அல்லாஹும்ம ஜஅல்ஹும் ருஃபகாஇ ஃபில் ஜன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னாங்க, யா அல்லாஹ், இவர்களை என்னுடைய ருஃபகாகளாக, என்னுடைய தோழமை மிக்கவர்களாக சொர்க்கத்தில் ஆக்கி வைப்பாயாங்கன்னு துஆ செஞ்சாங்க. அந்த இடம் அப்படிப்பட்ட அந்த பெண்மணியினுடைய மகனார் தான் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அவங்கள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் இவங்க சரியாயிட்டாங்க. உம்மராக்கு அல்லாஹ் தஆலா ஷிஃபாவை கொடுத்துட்டான், அது வேறு விஷயம். இவங்களை ஒரு தூது அனுப்புகிறாங்க, ஒரு கடிதம் கொடுத்து அனுப்புகிறாங்க. ஹபீப் இப்னு ஸைத் யார்கிட்ட போகிறாங்க, யமாமாங்கிற பகுதியில் முசைலிமான்னு ஒருத்தர் இருந்தான். அவன் தன்னையும் நபி என்று சொல்லி கொண்டிருந்தான். நானும் நபி தான். நான் அன்றைக்கி சொன்னேன், கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் நபி, சிட்டிக்கெல்லாம் நான் நபின்னு இந்த பிரித்தானே, நான் உங்களை நபின்னு ஏற்றுக்கிறேன், என்ன நீங்கள் நபின்னு ஏற்றுக்கங்கன்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை கொடுத்து கடிதம் அனுப்புனாங்க. கடித போக்குவரத்து நடந்துக்கிட்டு இருந்து, எடா நீ பொய்யன், முசைலிமத்துல் கத்தாப்னு வரலாற்றில் பேர், அவன் பேர் முசைலிமா. ஆனால் கத்தாபு பச்சை பொய்யன் அப்படிங்கிற பேரை ரசூல் தான் கொடுத்தாங்க. நீ நபியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நீ அல்லாஹ்வை பயந்துக்கோ அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. அந்த கடிதத்தை கொண்டு போனது தான் யார், ஸைத் ஹபீப் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா. அவன் என்ன செய்கிறான், சில சமயங்களில் எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் இந்த ஆணைக்கு அடி சேர்க்குங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு முட்டாள்தனமான யோசனை வந்தது. மக்களையெல்லாம் அழைச்சான், இவரை தங்க வைங்க, நாளைக்கு இந்த கடிதத்தை கொண்டு வந்து எங்கிட்ட தர சொல்லுங்கள் என்று தங்க வச்சு, தூதர்லாம் அம்பாசிடர், அப்படி தூதராக போகக்கூடியவங்களை எவ்வளோ கண்ணியப்படுத்தணும், அது அந்த காலத்திலையும் இருந்து இந்த காலத்திலையும் இருக்குது, ஒரு நாட்டினுடைய தூதர். இப்போ அடுத்த நாள் எல்லா மக்களையும் கூட்டி அவனுடைய வீரர்கள், அதிகாரிகள், தளபதிகள்லாம் கூடிய ஒரு மைதானம், அந்த மைதானத்தில் கூடி வச்சுட்டு தன்னுடைய அந்த பெருமையை அவன் காட்டுறானா. இப்போ அந்த கடிதத்தை வாசிக்கிறாங்க. இப்போ அவன் கேட்குறான், அத்தஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ஹபீப், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று சாட்சி சொல்கிறீர்களா? நாம் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் சாட்சி சொல்கிறேன் அவங்க அல்லாஹ்வின் திருத்தூதர் தான். சரி, நான் ஓகே. அடுத்து ஒன்று கேட்குறேன், அத்தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று நீங்கள் சாட்சி சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறான். என்ன ஏற்றுக்கிறீங்களா ரசூல்ண்டு? ஒன்று ஏற்றுக்கிறேங்கணும் அல்லது ஏற்றுக்கிட இல்லைங்கணும், அப்படி தானே பொதுவான பதில் வரணும். இப்போ இவங்க சஹாபி ஏற்றுக்கிட மாட்டாங்க, ஏற்றுக்கிட மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவங்க பதில் சொல்கிறாங்க, இன்னஃபி உதுனைய சமமா, நீ பேசுகிறது என் காதுக்குள்ளேயே போகலை அப்படிங்கிறாங்க. இந்த அரபுகள்கிட்ட அரபு இது காதில் விளங்கலைன்னா அவன் பேசுகிற விளங்கத்தானே செய்து, ஏன் விளங்க இல்லைன்னு சொன்னாங்க, போய் பார்த்தீங்களா போய் சொல்லிட்டாங்க அப்படின்னு இவன் சொல்லிடுவான். இப்படி அதுக்குன்னு பேசுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கே. ஆனால் அவங்களுடைய நடைமுறையில் அவர்களினுடைய அரபு மொழி அந்த இலக்கியத்தில் அது என்ன எப்படி பேசப்படும் கேட்டால், இன்னும் ஃபீ ஊதுனைய சமமானா உன்னுடைய பேச்சு ஒரு பொருட்டையில் குப்பையில் போடுன்னு அர்த்தம். அதான் மீனிங் இலக்கியத்தில். நீ அங்கே வந்துக்கிட்டு நேரடியாக பொருளை வச்சுக்கிட்டு காதில் தான் விளங்கிச்சேன், விளங்க போய் தானே பதில் சொன்னாங்க, இப்படிலாம் தான் நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, நான் அந்த துறைக்கு போகலை. இன்னஃபி உதுனைய சமமா, உன்னுடைய பேச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பேச்சு அல்ல, ஒரு பேச்சு அல்ல, அது குப்பையில் தூக்கி போடு அப்படிங்கிறது. இது அரபுகளுக்கு கடும் கோபம் வரும். இந்த வேர்டு கடுமையான கோபம் வரும். சைலிமாக கடும் கோபம் வந்தது. நீ ரொம்ப பேசுகிற, திரும்பவும் கேட்குறேன், அத்தஷஹது அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று சாட்சி சொல்கிறாயா? ஆமாம், நானும் இறைவன். அத்தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ், ஏற்றுக்கொள்கிறாயா என்னையும்? இன்னஃபி உதுனைய சமமா, அதே வேட திருப்புறாங்க. கடும் கோபம் வருது. 3 தடவை கேட்டான். சரி, இப்போ உன்னை சொல்ல வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இந்த ஜல்லாத் அந்த வாளையும் சாட்டையும் வச்சுட்டு இருப்பான் அவன் பக்கத்துலேயே, தண்டனை கொடுக்குறவன். ரைட், நீ ஆரம்பிச்சிரு, நான் உனக்கு என்ன சொன்னோன்னா அதை ஆரம்பி அப்படின்னோடனே இப்போ கேட்குறான். அந்த கேள்விக்கு இவங்க அதே பதிலை சொல்கிறாங்க, இன்னஃபி உதனைய சமமான உடனே அவன் என்ன செய்கிறான், இந்த கத்தியை வச்சு இந்த ஒரு விரலை வெட்டுறான். நல்ல கவனிங்க சகோதரர்களே, எத்தகைய சஹாபிகள், என்ன தியாகம். இந்த விரலை வெட்டுறான், ஒரு விரலை வெட்டு, அந்த ரத்தம் சொட்டுது. இப்போ சொல், அத்தஷஹது அன்னி ரசூலுல்லாஹ், இன்னஃபி உதுனைய சமமா. அடுத்த விரல்,
ஒட்டுமொத்தமாக வெட்டல, ஒன்றா 10 விரல்களையும் வெட்டப்பட்டது. ரத்தம் சொட்டிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த கையை வெட்டினான், இது வரைக்கும் வெட்டினான், இங்கே 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 என்று. அதுக்கப்புறம் கால்களினுடைய விரல்களை வெட்ட ஆரம்பித்தான். வரலாற்று ஆய்வாளர்கள் எழுதுகிறார்கள், ஹபீப் இப்னு ஸைதினுடைய பாதி உடல் நின்று பேசியது, பாதி உடல் மண்ணிலே கடந்து துடித்து கொண்டிருந்தது. இந்த சஹாபிகள் கடைசியில் ஷஹீதாயிட்டாங்க. இந்த தகவலை அவங்க உம்மா இருக்கிறாங்க, உமாரா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லப்படுது. துடிச்சு போயிருக்கணும் இல்லை, அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக, ரசூலுக்காக, இந்த தீனுக்காக என் பிள்ளை ஷஹீதான இந்த செய்தி எனக்கு மன நிறைவை தருகிறது. இப்படித்தான் என் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்று என் ரப்பிடத்தில் நான் வேண்டினேன் என்கிறார்கள் உமாரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. என்ன பரிசுத்தம், என்ன தூய்மை, என்ன நேர்மை, என்ன மஹப்பத்! இப்படிப்பட்ட சஹாபிகளைத்தான் பின்பற்றுங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அவங்க சொன்னதை அவங்களுக்கு பின்னால் உள்ளவங்க தாபீன்கள் எடுத்து சொல்ல, அந்த காலகட்டத்தில் உள்ள இமாம்கள் சட்டத்தை நமக்கு தெளிவுபடுத்தி நம்ம கையில் கொண்டு தந்திருக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே தூக்கி தூர வீசிட்டு இப்போ யாரோ எவனோ எப்படியெல்லாமோ பேசிக்கொண்டு இருக்கிறவனோ சொல்லக்கூடியதை இந்த சமூகம் பின்பற்றி எடுத்து அவர்களை தலைவர்களாக, அந்த இயக்கம்தான் சரி என்று பின்னுக்கு செல்வது எவ்வளவு கொடுமையானது. இது உங்களை பிரட்டி போட்டுவிடும். சகோதரர்களே, உங்கள் பாதை சுவனத்தை நோக்கி இருக்கட்டும், நரகத்தை நோக்கி அல்ல என்பதை இந்த நேரத்தில் தெளிவுபடுத்தி, அல்லாஹ் அந்த சஹாபிகளை உண்மையாகவே நேசிக்கக்கூடியவர்களாக, பின்பற்றக்கூடியவர்களாக, அதன் வழியில் சுவனத்தை அடையக்கூடியவர்களாக என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.